ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மல்லி தோசை ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து மல்லி ஒரு கையில் எடுத்துங்க, கருவேப்பிலை ஒரு கை அளவு, பூண்டு 3, சீரகம் கொஞ்சோண்டு, சோம்பு கொஞ்சோண்டு, 2 காஞ்ச மிளகா. இது வந்து லேசு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிங்க. ரொம்ப லிக்விட் இல்லாமல் பார்த்துங்க. தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கரண்டி தோசை வர மாதிரி ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிங்க. இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மார்னிங், நைட்டு 2 வேளையும் நீங்கள் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு தோசை இது. இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கிறிஸ்பி வர மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரட்டும். திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா கொஞ்சம் வேகிற மாதிரி பார்த்துங்க. இல்லைன்னா பச்சையாக இருக்கும், நல்லா இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.